திரு ராமசுப்பிரமணியன், இப்போ திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. 2026 தேர்தலிலும் கூட 221 இடங்களில் இப்பொழுது முன்னிலையில் இருக்கிறோம். 200 இடங்களுக்கு மேல் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் நம்பிக்கையோடு சொல்கிறார். ஆனால் இது போன்ற கருத்துக்கள் அந்த கூட்டணியிலேருந்து சில பேர் இங்கே வருவாங்கன்னு ஜெயக்குமார் சொல்கிறார்ல, அவர் எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு? சும்மா கல்லை வீசி பார்க்குறாரா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு அதிமுக ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கின்றது. எப்படியாவது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான முடிவோடு அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தொடர் தோல்விகள் அவங்கள ரொம்ப கண்டு விடக்கூடிய நிலைமை வந்து விட்டது. ஆகவே அவர்கள் எதை செய்தால் நமக்கு அரசியல் ரீதியாக பலன் தரும் என்று நினைத்து சின்ன துரும்பு அசைவு இருந்தால் கூட அதை வந்து எப்படியாவது ஹவு டு எக்ஸ்ப்ளாய்ட் தட் சிச்சுவேஷன் டு அவர் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் அரசியலில் ஒரு சின்ன துரும்ப கூட நம்ம சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆகவே சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்கிறா போல அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த கட்சியை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். வருகின்ற 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில யுக்திகளை கையாளுகிறார்கள். அவங்களுக்கு தீனி போடுறா போல சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். ஒன்று, அதாவது யாருமே கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் வாயே தொடக்கூடாது, எல்லாம் ஆமாசாமி போடணும் டிஎம்கேக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் எழுதப்படாத விதியோ அல்லது எழுதப்பட்ட விதியோ ஒன்றும் கிடையாது. டெஃபினட்டாக அவங்களுடைய கட்சிக்கு தகுந்தாப்புல ஒரு கருத்தை சொல்வது என்பது அதுதான் ஜனநாயகமாக இருக்க முடியுமே. எல்லாமே என்னன்னா எல்லா கட்சியும் கூட்டணி சேர்ந்தாச்சுன்னா அப்போ எல்லாமே டிஎம்கேயோட மெர்ஜ் ஆகிடும், மெர்ஜ் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கட்டாயமாக இருக்கின்றதா என்ன? அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு உள்ள மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய உரிமையை அவருடைய கருத்தை சொல்வதற்கு எந்த தடையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேவையில்லாமல் விமர்சிப்பதோ அல்லது அவங்களுடைய கொள்கைகளை விமர்சிப்பதோ அல்ல அவங்களுடைய டெசிஷன்ஸை மூக்கு நுழைப்பதோ எதுவுமே திராவிட முன்னேற்ற கழக சைடில் கிடையவே கிடையாது என்பதை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இப்போ திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அவருடைய பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது அவருடைய மொத்தமாக அவருடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிங்கன்னா காங்கிரஸை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தான் அவர் வலியுறுத்துகின்றார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் கூட அது சொல்லுகின்ற பாணி இருக்கின்றது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்முடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும், மற்ற கட்சிகள்லாம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றன, தேர்தலில் அவர்கள்லாம் தனியாக ஒரு அங்கீகாரம் கூட பெற்றுவிட்டார்கள், நாம் அகில இந்திய அளவில் இருந்தாலும் கூட நாம் ஆட்சியை இந்த தமிழ்நாட்டில் செலுத்தி இருந்தாலும் கூட நமக்கு சரியான இடம் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு ஏதோ சொல்றதெல்லாம் விட்டுட்டு அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சீண்டி பார்ப்பது போல பல நேரங்களில் அவர் பேசுகின்றார். இது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடியும் பேசுகிறார். இன்ஃபேக்ட் ஏழையரா அது மாதிரிலாம் பேசின போது அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பு வருமோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் சுமூகமாக ஒரு கட்சிக்குள்ள நாம் வந்து நுழைவது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப டீசெண்டாக அதை பற்றி ஒன்றும் பேசாமே இருந்துட்டாங்க. அதை பாராட்ட வேண்டும் நிச்சயமா. ஆனால் அவர் எப்பொழுதுமே கொஞ்சம் துடுக்காகத்தான் பேசுகின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இல்லாமல் அவரால் டெபாசிட் வாங்க முடியுமா? லெட் அஸ் பி வெரி பிராக்டிகல். இளங்கோவன் சொல்றாரு, ஈவி.கே. இளங்கோவன் அதான் சொல்றாரு, நீங்க தனியா நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறார். அதத்தான் சார், அதுதான் சார் உண்மை, யதார்த்தமான உண்மை என்பது அதுதான். சொன்னாரு கன்னியாகுமரியிலயும் சிவகங்கையில மட்டும்தான் 1 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. கன்னியாகுமரியில மட்டும்தான் டெபாசிட் கிடைச்சு, 37 இடத்துல டெபாசிட் கிடையாது சார். சார் நான் சொல்றதை கேளுங்களேன். அதாவது இந்த மாதிரி பேச்சு என்பது தேவையற்ற நெருடல்களை அந்த கூட்டணிகளை ஏற்படுத்தும். அதாவது இவர் ஏதோ சொல்ல போக டாப் லெவல்ல திரு ராகுல் காந்திக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல உறவு இருக்கின்றது. அதை மேம்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன ஸ்கிர்மிஷஸ் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட ஈவன் செல்வ பெருந்தகை கூட ஏதோ ஒன்று பேசிட்டு அப்புறம் பல்ட்டி அடிச்சார் அவர். இதெல்லாம் இது தேவையில்லாத அவர் ஏன்னா அவர் வந்து தலைவராக இருக்கின்றார். மற்றவங்க பேசுறது வேற, திரு செல்வ பெருந்தகை பேசுவது என்பது வேறு. ஆகவே
கூட்டணிக்கு ஒரு பங்கம் ஊறு விளைவிப்பது போல அவர்கள் யார் பேசினாலும் அது தவறு. அது காங்கிரஸ் மட்டுமல்ல, அது இன்க்ளூடிங் மதிமுகவும் கூட. அது கூட மதிமுகவில் திரு வைகோ அவர்கள் பேசியதாக நமக்கு ஒன்றும் தகவல் இல்லை, அல்லது அவருடைய மகன் பேசியதாகவும் நமக்கு தகவல் இல்லை. இருந்தாலும் கூட அந்த கட்சியிலையும் நாமும் ஒரு காலை ஊன்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுறாங்கன்னா அது அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சமாச்சாரம். அதை நாம் பெருசாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிலாஷை ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதை அவங்க கட்சிக்குள்ள உள்கட்சி விவகாரமாக பேசுகின்றார்கள்னா அது பொது வழியில நாமளே கூட விவரிப்பது. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல சொன்னதுனால நான் சொல்றேன். ஏன்னா அதை பத்தி நாம் பேசுவதற்கு ஒரு அபிஷியலா ஒன்றும் நமக்கு தெரியல. அவங்க கட்சிக்குள்ள உள்கட்சி விவகாரமாக இருக்கக்கூடியதை நான் வெளிப்புறத்தில் வைத்துக் கொண்டு இதுதான் மதிமுகவின் நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஆகவே இது இரண்டாவது. மூன்றாவதாக சில விஷயங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி விலைவாசி ஏற்றம் அப்படின்னா அவங்க பதிவு செய்கின்றார்கள். ஆனா அதற்கு மூல காரணம் என்ன சார்? மூல காரணம் இன்னைக்கு விலை இது மின்சார கட்டணம் ஏறதுன்னா ஏதோ பொழுது போகல அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏற்றி விட்டாங்களா? இல்ல மக்களுக்கு கட்டாயமாக ஏதாவது சுமையை ஏற்ற வேண்டும், அவங்க முதுகுல போடணும் அப்படிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுதான். அது பண்ணினது இந்த அதிமுகவுடைய தவறான முடிவு. அவர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுல கையெழுத்து போட்டதன் காரணமாக வேற வழி இல்லாம மத்திய அரசு என்ன சொல்றதோ அதை மாநில அரசு செயல்படுத்த போன அதிமுக ஆட்சியை நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதம் மின்கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை வரும், குறைப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தான ஆட்சிக்கு வந்தாங்க. 3 வருஷம் ஆச்சு இல்ல. இப்ப 100 ரூபா கட்டணம் திடீர்னு 300 ரூபா கட்டணம் எப்படி சார் கட்ட முடியும்? இல்ல சார், இப்ப இத ஒரு ஹெல்தியான டிஸ்கஷனாக நம்ம எடுத்துட்டு போகணும். இப்ப நீங்க சொல்றதுலயே நானும் உடன்படுகிறேன் உங்களோட தான். எப்படின்னா விலை கட்டண உயர்வு என்பது தவிர்க்க இயலாது. அது மத்திய அரசு என்ன சொல்றது அதை கேட்கக்கூடிய நிலைமை. அதிமுக ஒத்துட்டாங்க, ரைட்டோ தப்போ, தே ஹவ் அக்ரீட் டு தட். தப்போன்னு இல்லை, டெஃபினட்டா தப்பா தான் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட நாம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்ப நாம ஹெல்த்தியா பேசணும், ஒரு பிராக்டிக்கலாவும் பேசுவோம். மாச கட்டணம் அப்படிங்கிறது உறுதிமொழி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை ஏன் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? இதனால நம்ம டிஎம்கே குறை சொல்வதாக பொருள் அல்ல. மாறாக டெஃபினட்டா மாசம் அது விலை அந்த இதுக்கு கட்டண உயர்வு அந்த கட்டணத்தை கட்டணம் அப்படிங்கிறது ஒரு சுமையாக ஒரு நிமிஷம் சுமையாக இருக்கின்றது பொதுமக்களுக்குங்கிறதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்ப மொத்தத்தில் நாம் பார்த்தோம்னா ஒரு ஹெல்தியான ஒரு டிஸ்கஷனாக காங்கிரஸ் கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த ஒரு மலரை போய் கசக்கி அதை அதை முகர்ந்து பார்ப்பது என்பது தவறாக போய்விடும். அது மலர் வாசனை தராது, மாறாக நாற்றத்தை உண்டாக்கும். அதைத்தான் திரு கார்த்தி சிதம்பரம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கட்சிக்குள்ளேயே அதற்கு தகுந்த பதில் கொண்டிருக்கிறதை நாம் பார்ப்போம். தொடர்ந்து பேசலாம் சார். ராமசுப்ரமணியன் சார் குறுக்கிட்டீங்க. குறுக்கிடல. அதாவது ஒரு விஷயம், அதிமுக அவங்களுடைய பாணியை மாத்திக்கணும் சார். அதாவது டெஃபினட்டா பிஜேபியை எதிர்த்து களம் காணுகின்றோம் அப்படிங்கறத உறுதியாக அவர்கள் மக்கள்கிட்ட எடுத்து. இன்னும் அவங்களுக்கு ஒரு குழப்பம். இன்னைக்கு இப்ப நீங்க சொல்றீங்க திரு இபிஎஸ் அவர்கள் பட்ஜெட்டை அப்போஸ் பண்ணாரு, பட் திரு தம்பிதுரை அவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்? அதுவும் இன்னைக்கு வந்த செய்தி தானே. அப்ப அந்த கட்சியிலேயே குழப்பம் இருக்கின்றது. ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அப்ப இவங்களை நம்புறதுக்கு மக்கள் தயாராக இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்பது ஒரு அதாவது இந்த தடவை 240க்கு வந்ததுக்கு கூட காரணம் என்னன்னா அவங்க பண்ணின ஒரு பெரிய பப்ளிசிட்டி. அதாவது இந்தியாவில 400 இடம் ஜெயிப்போம், 400 இடம். நீங்க பிஜேபி தமிழ்நாட்டில் அப்படி சொல்றீங்கல்ல, பிரதமரே குறிப்பிட்டிருக்காரு நாங்க ஒரு 7-8 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கோம், நம்பகத்தன்மையான வாக்கு செல்வாக்கை காமிச்சிருக்கோம்னு சொல்றாரு. பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்றேன் ஒரு செகண்ட் அதெல்லாம் வளரவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பப்ளிசிட்டினால ஒருவேளை அதனுடைய தாக்கம் ஓரளவு தமிழ்நாட்டிலே இருந்தது. அதன் காரணமா சில பேர் அதுக்கு ஓட்டு போட்டாங்க, வரப்போறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவங்களுடைய ஓட்டெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த 11% கூட கிடையாது, வெறும் 5% அல்லது 6% மேல கிடையவே கிடையாது. ஆகவே நாமளா அதுக்கு பெரிய பூதாகரமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற பேரெல்லாம் கொடுக்க வேண்டாம்.
அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜக எதிர்ப்புங்கிறது ரொம்ப தீவிரமா இல்லைன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக எஸ்சி ஓட்டும் போயிடும், அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸும் போயிடும். அப்புறம் ரெண்டாவதாக வரக்கூடிய தேர்தலையும் நிச்சயமாக நான் திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னது உடன்படுகின்றேன். அதாவது இந்த டிஎம்கே அந்த அலையன்ஸ் அப்படியே இன்டாக்டா தான் இருக்க போகின்றது. அதுல ஒன்றும் மாற்றம் வருவதாக எனக்கு தெரியல. அது that might be some opinions. இது சில கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கலாம். இல்லாம யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு பார்த்து டெஃபினட்டா இதுதான் டிஎம்கே அலையன்ஸ் தான் ஜெயிக்க போறதுங்கிறது தான் ஒரே ஒரு சேஞ்ச் வரலாம். இந்த தலைப்பை ஒட்டி பார்க்கின்ற பொழுது உரசல்கள் இருந்தாலும் உறுதியாக தொடரும் அப்படிங்கிறீங்க. எஸ், அப்சல்யூட்லி. அதான் நீங்க சொல்றீங்களா, உறுதியோட இருக்குமா அல்லது உரசலோடு தொடருமா அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது. உரசல்லாம் எல்லாம் கிடையாது. அது சில ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் உறுதியோட தான் இருக்கும். அந்த உறுதி நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றியை தான் தரப்போகின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை 2026 பெறும். நீங்க வந்து 2 பேரை சொல்லலாம். நீங்க இவர்கிட்ட ரவீந்திரன் துரைசாமி கிட்ட கேட்டீங்க, டெஃபினட்டா விஜய் ஜெயிப்பாரா அல்லது அவர் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாரானா? ஐ டோன்ட் திங்க் சோ. அதே போல திரு இவர் எடுத்துட்டீங்க, நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து இதே மாதிரியே இருந்ததுன்னா அப்புறம் அதுல ஃபிசர் அவுட் ஆயிடும் சார். ஒரு யாரும் எம்எல்ஏயும் கிடையாது, எம்பியும் கிடையாது. ஒருத்தரையும் ஒரு 7% 6% அந்த மக்கள் யார் அதை விரும்புறாங்களோ அவங்களுக்கு கூட ஒரு சலிப்பு வந்துடும்.